உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள சமூக நல கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் முகவர்கள் எவ்வாறு செயல்படுவது குறித்து விளக்க உரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் மற்றும் விடுதலை புளியம்மாள், மாதவன், மரியதங்கம், வசந்தி, சந்திரலேகா, சத்யா, மணிகண்டன், பறைமுருகன், பாரதி வளவன், முருகன், வாளறிவளன், சரவணன், முத்துப்பாண்டி, ராசா, சுப்பிரமணி, முத்துசாமி, மணி, பாண்டி, வீரபாண்டி, மகாலிங்கம், பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ஆயக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக தோப்பு தெருவை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவரது ஓட்டு வீடு திடீரென இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தது. இச்சம்பவம் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளர் ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினார். மேலும் அரசு சார்பில் புதியதாக வீடு கட்டித்தர வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு பரிந்துரை செய்தார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர், மாவட்ட செயலாளர் மணவாளன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பொருளாளர் கஸ்பா பாலா, ஒன்றிய துணை செயலாளர் மெய் இளந்தமிழன், தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், ஒன்றிய துணை அமைப்பாளர் ரவீந்தர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக பெயர் பலகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் மணிமாறன், வீரா, சாந்தன், ராஜ்குமார், அன்பழகன், மாஸ்டர் ஆனந்த், பொன் தென்னரசு, நித்யா, அருள், குமார், ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு தாலுகா, நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சிக்கு உட்பட்ட நந்திவரம் கிராமத்தில் 1931 இந்த நந்திவரம் கிராமத்தில் வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 80 குடும்பங்களுக்கு தலா ஒரு ஏக்கர் என வெள்ளை அரசால் 1931 வழங்கப்பட்ட நிலம் இந்த பஞ்சமி நிலம். இந்த நிலம் சர்வ நம்பர் 506/1 தொடங்கி 503 வரை இது சுமார் 80 504 தொடங்கி 553 வரை சுமார் 80 ஏக்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெள்ளை அரசால் வழங்கப்பட்ட நிலம் இந்த நிலம். இந்த நிலத்தை கண்டிஷன் லேண்ட் என்று சொல்வார்கள். இந்த நிலங்களை யாரும் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது, அடமானமும் போடக்கூடாது. அப்படி எந்த முறையில் இந்த நிலத்தை இந்த மக்களிடமிருந்து வாங்கினாலும் வாங்கினது செல்லாது என இந்த நிலம் அந்த கண்டிஷனில் இந்த நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த நிலத்தை ஆதிக்க சாதிகள் தவறாக பட்டா இட்டு இந்த நிலத்தை ஆக்கிரமித்து வருகிறார்கள். இந்த பட்டாதாரி இந்த நிலத்தில் தவறாக பட்டா வாங்கியுள்ள பட்டாதாரிகளை உடனடியாக தமிழக அரசு இவர்களை நீக்கி இந்த நிலத்துக்கு சொந்தக்காரராகிய அருள் உள்ளிட்ட இந்த நில சொந்தக்காரர்களுக்கு இந்த நிலத்தை அரசு வழங்க வேண்டும். இந்த நிலத்துக்கான பட்டா இந்த
இந்த வழங்கப்பட்ட 1931 வழங்கப்பட்ட பட்டா இது. அந்த நிலம் வழங்கும் போது கண்டிஷனோடு இந்த நிலத்தை வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 80 பயனாளிகள் இப்பகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலத்தை ஆதிக்க சாதிகள் இந்த மக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டியிருக்கிறார்கள் பல பேர்கள். அதை அனைத்தையும் அகற்ற வேண்டும். இந்த பஞ்சம் நிலம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த உரிமையாளருக்கு இந்த நிலத்தை வழங்க வேண்டும். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி இந்த நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று இந்த கண்டிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் 50 ஆண்டு காலம் கூட மாற்றவர்கள் இந்த நிலத்தை வைத்திருந்தாலும் சரி இந்த நில உரிமையாளர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த நிலத்தில் ஆதிக்க சாதிகள் யாரும் இங்கே வரக்கூடாது. அப்படி மீறி வருவதை தடுக்க வேண்டும். இந்த நில உரிமையாளர்களுக்கு நிலத்தை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்ற இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வழங்கப்பட்ட பஞ்சம் நிலம், இந்த பஞ்சம் நிலம் சார்ந்து நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தேன். வழக்கு விசாரித்த நீதிபதி அவர்கள் இதை எடுத்துக் கொடுக்கும்படி கலெக்டர் அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த நிலத்தை எடுத்துக் கொடுக்க மறுக்கிறார். கேட்டால் இந்த பஞ்ச நிலத்துக்கான பதிவேடுகள் எதுவும் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு ஒரு தவறான பதிலை தருகிறார். நாங்க கேட்டதுக்கு கண்டிஷன் லேண்டோட அசைன்மெண்ட் காப்பி வேணும், இந்த கண்டிஷன் லேண்டோ யூடிஆருக்கு முன்னாடி உள்ள எஸ்எல்ஆர் காப்பி வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. எனக்கு கண்டிப்பான முறையில் இந்த பஞ்சமி லேண்டோட அசைன்மெண்ட் காப்பியும் அதோட எஸ்எல்ஆர் காப்பியும் வேணும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலங்களை எனக்கு மட்டும் வழங்கவில்லை, எங்கள் பகுதியில் வாழ தாழ்த்தப்பட்ட மக்கள் 40 குடும்பங்களுக்கு இந்த நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 86 ஏக்கருக்கு மேல் இந்த நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை மீட்டெடுக்க இன்னும் இறுதி வரை போராடி கொண்டே இருப்பேன். இந்த நிலத்தை கண்டிப்பாக எனக்கு பெற்றுத் தருமாறு மாவட்ட ஆட்சியாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,